ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம மேலே வந்திருக்கிறோம் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு. வந்து மழை மழை பெஞ்சுதுன்னு சொல்லிட்டு நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றலை. ஆனாலும் ஒரு ஒரு தொட்டியில் வந்து மண் ஈரமாக இருக்குது, ஒன்று ஒன்றில் காஞ்சி போயிட்டு இருக்குது. நான் வந்து ஒன்று ஒன்றுக்கு தண்ணி ஊற்றுனேன், ஒன்று ஒன்றுக்கு ஊற்றலை. பாருங்கள், நம்ம மாங்காய் மரத்தில் வந்து நிறைய மேலே நம்ம வச்சுருக்கும்போது ஒரு ஒரு இலை காஞ்சி போயிட்டு இருந்துச்சு. அதனால நான் கீழே மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா இருக்குது மாங்காய் மரம். இன்றைக்கி வந்து நம்ம மாங்காய் மரத்துலேருந்து 2-3 கொத்து ஒடிச்சு எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். ஏன்னா அது என்ன பூஜை பண்ணுறதுக்கு தேவைன்னு சொன்னார். அதனால நான் இந்த மாங்காய் இலையெல்லாம் ஒடிச்சு எடுத்துருக்கிறேன். வெள்ளிக்கிழங்கு செடி நான் முன்னாடி தான் கட் பண்ணி விட்டேன். அது மறுபடியும் 2-3 இலை பூச்சி அடித்த மாதிரி இருக்குது. அதை நம்ம மறுபடியும் கட் பண்ணி எடுக்கணும். மல்லிகைப்பூ செடியிலையும் பூத்து முடிஞ்சிச்சு. அதனால நான் இலையெல்லாம் உருவி எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் அதில் அரும்பு வச்சுருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாமந்தி செடி வந்து இன்னும் 2-3 மாதம் ஆகும் அது பூ வைக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம மேலெல்லாம் கட் பண்ணி விட்டு அதை நம்ம ரெடி பண்ணி வச்சாதான் அப்போ நிறைய பூ பூக்கும். நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன வருஷம்லாம் எவ்வளோ மஞ்சள் கலர் சாமந்தி, வெள்ளை கலர் சாமந்தி எல்லாம் எவ்வளோ பூத்துச்சு. இப்போ நான் அது வந்து 3-4 தொட்டியில் தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன். எல்லா தொட்டிலையுமே அது ஒன்று ஒன்று வளர்ந்துருக்குது. சம்பங்கி செடி எப்படி முளைஞ்சிருக்குது, அந்த மாதிரி சாமந்தி இருக்குது. சீத்தாப்பழி மரம் பாருங்கள், நெல்லிக்காய் மரம் எவ்வளோ உயரம் இருக்குதோ அந்த அளவுக்கு வரும் போல இருக்குது சீத்தாப்பழி மரம். ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் செடி எடுத்து நம்ம வேறு ஏதாவது தொட்டியில் வைக்கணும். மழை வந்தது இல்லைனாக்கா வெயிலாக இருக்குது, ஒன்றுமே நேரம் சரியாக அமையல எதையும் மாற்றி வைக்கிறதுக்கு. நம்ம கரும்பு முருங்கை வந்து தற்போதைக்கு அந்த தொட்டியில் வச்சுருக்கிறேன். அது காலியாக இருந்துச்சு, அதனால நான் அதில் வச்சுட்டு வந்தேன். வெயில் வந்தால் தான் அந்த மண் கலவையை காய வச்சு நான் புது மண் ரெடி பண்ணி வச்சிருக்கிற. புது மண்ணே கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அது காஞ்சாதான் நம்ம வேற தொட்டியில் வைக்கணும். அத்தை பாருங்க, இன்னைக்கு வந்து முல்லைப்பூ 2-3 அரும்பு வச்சிருக்குது. சம்பங்கியும் வந்து ஒரு 4-5 அரும்பு தான் பூத்துருக்குது. இன்னைக்கு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி ஒன்றுமே பூக்கலை. நாட்டு கனகாம்பரமும் சரியாக பூ இல்லை. மஞ்சள் மட்டும் நான் கீழே இருந்து பால்கனிலேருந்து 2-3 மஞ்சள் எடுத்துன்னு வந்து மேலே வச்சிருக்கிறேன். அதுவும் நம்ம ஒரு தொட்டி பார்த்து நட்டு வைக்கணும். மேலே நட்டால் தான் அது நிறைய நல்ல கிழங்காகும். கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா உயரமாக வளர்ந்துருக்குது பாருங்க. அடுக்கு செம்பருத்தியில் வந்து அரும்பு எல்லாம் பெருசாக இருக்குது. நாளைக்கு அதில் ஒரு பூக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 1-2 நாட்டு கனகாம்பரம் பூ பாருங்க, இது நல்லா பூத்துருக்குது. இதுலேயே நம்ம கட் பண்ணி விடணும் முனையெல்லாம். இந்த தொட்டி தான் நான் அந்த ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் செடி இருக்கிறது வந்து கொஞ்சம் மண் கம்மியாக இருக்குது. அதை எடுத்து வேறு ஏதாவது தொட்டியில் வச்சுட்டு அதில் தான் முருங்கை மரம் நடலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மல்லிகைப்பூ செடியிலையும் பாருங்கள், நல்லா நிறைய எல்லா பக்க கிளையெல்லாம் நிறைய வந்திருக்குது, துளிர் வந்திருக்குது. அரும்பு வரும், பூ வைக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாருங்க, நம்ம மேலே வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காக வாழை இலை, மாங்காய் இலையெல்லாம் எடுத்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி ஒன்றுமே பூக்கலை. சரி, கொஞ்சம் சம்பங்கி கனகாம்பரம் மட்டும் பூத்துருக்குது, பறிச்சிக்கலாம். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறேன். நம்ம இப்போ போயிட்டு லைவில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.